ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி வெப் டெவலப்மெண்ட் டுடோரியல். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புது இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் வெப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு வெப் டெவலப்மெண்ட் இன் ஹெச்டிஎம்எல் இன் வெப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம் நான் மாற்றிட்டேன், ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள் வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்ற கிளியரான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் அதில் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அண்ட் HTML பற்றி பிக்னஸ்க்கான ஒரு 10 எபிசோட் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் 10 வகையான சோர்ஸ், அந்த 10 எபிசோடில் நான் காமிச்ச அந்த பேசிக் சோர்ஸ் டேக்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி தியரட்டிக்கலாக இல்லைனாலும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீ அதுக்கான சோர்ஸஸுமே அண்ட் வீடியோ கிளிப்புமே நான் கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொல்லி கொடுத்த இந்த 10 எபிசோட் நான் என்ன சொன்னனோ அதை வச்சு நான் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன். பேசிக்கான வெப்சைட், அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலனாலுமே ஒரு பேசிக்கான வெப்சைட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து HTML ப்ராஜெக்ட் 1 பார்ட் 1 வீடியோ தான். இப்போ நீங்கள் வந்து HTML ப்ராஜெக்டோட பார்ட் 1 வீடியோ தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ பார்ட் 2 வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோவில் பார்த்த முன்னாடி நம்ம ரெடி பண்ண அந்த பேசிக்கான வெப்சைட் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்கேன் அண்ட் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளோட இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில ஸ்டஃப் கண்டென்ட் அதே போல் அண்ட் திருப்பி கிளிக் மீ கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது கிளிக் பண்ணால் லிங்க் ரீட் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒரு டேப்ல காலம், அப்புறம் ஒரு ஃபூட்டர், அந்த ஃபூட்டரில் சில வேர்ட்ஸ். ஸோ ஒரு பேசிக்கான வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஹெட்டர் ஃபூட்டரில் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம CSS வச்சு தான் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நான் CSS இல்லாமல் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெட்டர் எப்படி கட் பண்ணுறது அண்ட் இந்த பிஸ்னஸ் சம்திங் போட்டிருக்கல. ஸோ இது அதாவது இது மீன்ஸ் இந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் சாம்பிள் இமேஜ். அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறோன்னா, பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்ட் ஒரு கலரில் இருக்குது. இந்த இடத்துல இதுக்கப்புறமா ஒரு கலராக மாறுது, ஒரு மாதிரி லைட்டு ஒயிட் கலரில் மாறுது. ஸோ இந்த ஸ்டஃப்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் லைவாக டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இதை டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ டைப் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பேசிக் ஸ்டாஃப் டாக் டைப் HTML போட்டேன். அண்ட் HTML டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த HTML டேக் உள்ள ஹெட் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் ஹெட் டேக்கில் என்ன பண்ணிக்கலாம், இந்த டைட்டில் நம்ம என்ன டைட்டில் வேணுமோ ஸோ அந்த டைட்டில் நம்ம இங்கே கொடுத்துட்டு அண்ட் வித் ஈக்குவல் டு டிவைஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இதோட ஹெட் டேக் முடியுது. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பாடி டேக் உள்ள பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைட் ப்ளூ, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த லைட் ப்ளூவில், ஸோ இந்த லைட் ப்ளூவோட கலர் தான் அது. ஸோ லைட் ப்ளூவோட கலர் கோட் நாங்கள் போட்டு அண்ட் இந்த பாடி டேக் உள்ள என்ன பண்ணுறேன்னா டேபிள் டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டேபிளை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி நான் கற்றுக்கினவங்க எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, டேபிள் வச்சு இவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேபிளில் வழக்கு போல் நான் வந்து டேபிள் டேக் ஓப்பன் பண்ணுறேன். டேபிள் டேக்கில் வித்து வந்து நான் 100% போட்டுக்கிறேன். ஹைட் 60 அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பிளாக் அண்ட் பார்டர் வந்து 0. ஸோ நேமே பார்டர் 0 போட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஹைட் ஆகிடும். நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். ஸோ செல்ஃப் ஸ்பேசிங் அண்ட் செல்ஃப் பேடிங். ஸோ இதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு ஆடியோ கிளியரான எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து போட்டுட்டோம். அண்ட் இங்கே என்ன பண்ணால் வந்து நெஸ்டட் டேபிள் யூஸ் பண்ணுறோம். அதாவது டிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம். டிஆர் டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு செல் கிரியேட் பண்ணுறோம். டிடி டேக் யூஸ் பண்ணி அந்த டிடியில் வந்து நான் அலைன்மெண்ட் சென்டரில் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன் நம்ம அலைன்மெண்ட் சென்டரில் கொடுத்து வச்சிருக்கேன்னா, ஒரே நிமிஷம் கேஸ் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ ஐ திங்க் வந்து இப்போ உங்களுக்கு ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த இடத்துல அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்து வச்சுக்கேன்னா, எதுக்கு யோசிப்பீங்க, ஏன்டா அலைன்மெண்ட் சென்டர்னா ஒன்றும் இல்லை கைஸ். இதுக்குள்ளே வந்து இப்போ நான் இந்த வரைக்கும் பார்டர் கொடுத்துட்டோம், ஹைட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த லெட்டர் டைப் பண்ணியிருக்கோம், ஹோம், அபவுட், கிளைண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட். ஸோ இந்த நம்பர்லாம் எப்படி, இந்த வேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணோம்ல, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டரில் தான் இருக்கும், அதாவது சென்டராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டராக இருக்குது தெரியுமா. ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா டிடியில் வந்து அலைன் பட்டில் வந்து சென்டர் கொடுத்துருக்கோம். அலைன் சென்டர் கொடுத்துட்டு திருப்பி அதில் வந்து டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம உள்ள ஒரு டேபிள் யூஸ் பண்ணுறோம். டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு சேம் அதுக்கு ஒரு வித்து. ஸோ வித்து ஹைட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, எனக்கு வரல அண்ட் வராது. ஏன்னா எனக்கு அது வந்து அதிகமாக வராது. வித் ஹைட் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. வித் ஹைட்டை பற்றி நீங்கள் அதாவது வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னால் எனக்கு அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வராது. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ வித்தை நான் வந்து 5467 வந்து 547 வித்து நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் சேம் 0 அண்ட் அதே போல் செல்ஃப் ஸ்பேசிங் செல்ஃப் பேடிங் வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 1 பிக்சல் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 547 பிக்சல் சைஸ் வரும். நம்ம பர்சன்டேஜ் போடலன்னா அது பிக்சலாக மாறிடும், கணக்கு எடுத்துக்கும். நம்ம பிக்சல் சைஸ் தான் இங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் என்ன பண்ணால் இதுக்குள்ளே நான் வந்து டிஆர் டேக் ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக டிடி டேக் யூஸ் பண்ணுறேன். டிஆர் டேக் ஓப்பன் பண்ணாமல் நம்ம டிடி டேக் யூஸ் பண்ணால அது வந்து ஒரே ஸ்டேட் பை ஸ்டேட்டாக மாறிடுது.
நான் யூஸ் பண்ணிவிட்டு வித்து நான் வந்து கொடுத்துறோம். ஸோ வித்து நம்ம கொடுத்துட்டு சேம் ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். வெடானா, கெனிவா, சான்ஸ் செரிஃப். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கோளாறாக படிப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன கொடுக்குறேன்னா கலர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கலர் டேக் கொடுத்துட்டேன். கலர் கொடுத்துருவோன்னே இங்கே என்ன பண்ணேன்னா H3 டேக் யூஸ் பண்ணிட்டு H3 டேக் யூஸ் பண்ணி அதில் வந்து நான் ஹோம். ஸோ எல்லாத்துக்குமே H3 டேக் யூஸ் பண்ணிங்க. ஏன் H3 நான் H3 நம்ம யூஸ் பண்ணோம்னா H3ன்றது ஒரு ஸ்ட்ராங், அதாவது போல்ட்டை விட எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கும். ஸோ நம்ம சைஸ் நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ அதனால தான் ஸோ நம்ம போட்டுட்டு அழகாக ஃபாண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில் டிடி டேக்கை முடிக்கிறோம். ஸோ அழகாக என்ன ஆகிடுதுன்னா ஹோமு அபவுட்டு கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு அழகாக வந்துருச்சு. ஸோ அழகாக இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹெட்டர், அதாவது ஒரு ஹெட்டர் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமே ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்டர் கிரியேட் பண்ணி அந்த ஹெட்டரில் அழகான ஸ்டெப்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். வேணும்னா இந்த ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகிற மாதிரி, அபவுட் கிளிக் பண்ணால் அபவுட் பேஜ் போகிற மாதிரி ரீடாக்ட் பண்ண முடியும். அதை நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதை பற்றி நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் போக போக. ஏன்னா இப்போது இந்த பேசிக்ஸ்லேயே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ஒன்று உங்களுக்கு புரியும், இல்லை தலைவலிக்கும் புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. ஸோ இதோட நம்ம வந்து இந்த டேபிள் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டிடி டேக்கையும் டிஆர்டிக்கையும் க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணால் இந்த டேபிள் டேக்கையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதோட ஹெட்டர் முடிஞ்சிச்சு, அதாவது சோலி முடிஞ்சிச்சு சொல்லலாம். ஹெட்டரோட சோலி நம்ம தூண்டியாவே அதாவது இவ்வளோண்டு ஒரு ஸ்டஃப்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10 லைன் அடிச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ ஹெட்ரு ஓகையா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இது அதாவது பையிங் பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் கான்டாக்ட், அதாவது காலர்ஸ் டுடே சம்திங் நம்பர் கொடுத்துருக்கு தெரியுமா. ஸோ இந்த லைன் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது. ஸோ இது ஒரு பாடியில் ஒரு ஒரு அங்கம்னு சொல்லலாம், அதாவது வெப்பேஜில் ஒரு அங்கம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறதுனா சேம் வழக்க போல் நம்ம டேபிள் ஓப்பன் பண்ணுறோம். இதுலேயுமே நெக்ஸ்ட் டேபிள் போடுறோம். ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, நான் பேக்ரவுண்டில் வந்து கலர் ப்ளூ கொடுத்தனால ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மட் பேட்டர்ன் கிடைக்கணும்ல. இப்போ பாருங்கள் நீங்களே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேக்ரவுண்டு ஒரே கலராக இருக்கணும், இதுவும் ஒரே கலராக நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் பேக்ரவுண்ட் ஒரு கலர் கொடுத்துட்டேன். ஒரு டேபிளுக்குள்ளேயுமே நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா இந்த டேபிள் மட்டும் நான் வந்து பிளாக் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது ஒரு ஹெட்டர் மாதிரி தெரியணும், இது ஒரு ஃபூட்டர் மாதிரி தெரியணும். ஸோ அதனால் நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ சரி, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க இந்த கலர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கிரேன்னு சொல்லலாம். ஸோ அந்த கலரோட கோட் தான் இது. நான் கொடுத்துட்டு சேம் அதே போல் நம்ம வந்து நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்மேட் தான். சேம் செல் ஸ்பேசிங் 5 கொடுத்துட்டோம். அண்ட் செல் பேடிங் 1 கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் அப்போ தான் வந்து கார்னரில் நிற்கும். ஸோ அதிகமாக கொடுத்தா அது இது போல் வந்து நின்றுடும். ஸோ அதனால் ஸோ அது சேம் அதுக்குள்ளே டிஆர் டேக் ஓப்பன் பண்ணுறோம், டிடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு அலைன்மெண்ட் சேம் சென்டரில் கொடுத்துட்றோம். அன்றைக்கி அதுக்குள்ளே சேம் நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்மேட். ஸோ திருப்பி ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கான வித்தும் ஹைட்டும் நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 710 கொடுத்து வச்சுருக்கேன். என் வெப்சைட்டுக்கு இது ஓகே, பேசிக் வெப்சைட்டுக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். தட்ஸ் வந்து யுவர் விஷ். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க சைடில் வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக போயின்னு இருக்குது. ஏன்னா வந்து லைக் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வெப்சைட் வந்து சுருக்கி வச்சுருக்கோம், ஒரு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ணுறப்போ சில விஷயங்கள் கம்ப்ரஸ் ஆகாது லைக் திஸ். ஸோ அது அப்படி தான், அது நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அதாவது செல் பேடிங் மாற்றணும், சில விஷயங்கள் மாற்றணும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் வெப்சைட் அப்படின்னாலும் நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அழகாக நான் வந்து என்ன பண்ணேன், வித்தை நான் கொடுத்துட்டேன், பார்டர் கொடுத்துட்டேன். சேம் செல் ஸ்பேசிங் வந்து 1 கொடுத்துருக்கேன். நம்ம இதில் இருக்கிற நெக்ஸ்ட் டேபிளுமே நம்ம அப்படி தான் கொடுத்துருப்போம், இதுலேயுமே நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். அதாவது உள்ளே கொடுக்குறது கண்டென்ட்டுக்கு ஒரே பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம், மாற்ற வேணாம். நம்ம என்ன கொடுத்துறோம், அழகாக அந்த மாதிரி கொடுத்துட்டு எங்கள் இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு டி அட்டாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டி அட்டாக் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன், பட் இதில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நான் எங்கள் இடத்துல டி அட்டாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா டிடி போட்டு வழக்க போல் டிடியில் வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும், இது வந்து ரைட் சைடு இருக்கணும்னு சொல்லிட்டு அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அண்ட் அதில் வந்து நான் ஒரு சேம் ஃபார்மேட் அந்த சேம் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஆட்ரிபியூட் சேம் அந்த வடானா கெனிவா சேம் அதே ஃபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒயிட் யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம இங்கே பிளாக் யூஸ் பண்ணுறோம். டியூ டு த ரீசன்னா அதில் வந்து ஃபூட்டரோட கலர் வந்து பிளாக், ஸோ அதனால் நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கிரே, ஸோ அதனால் நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா H3 டேக் யூஸ் பண்ணாமல் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சைஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 5 அப்படின்ற சைஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங் ஆட்ரிபியூட் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராங் ஆட்ரிபியூட் என்ன பண்ணால் நம்மளோட கண்டென்ட்டை போல்டாக காட்டும். ஸோ நான் ஸ்ட்ராங் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா மை பிஸ்னஸ் கொடுத்துறேன். ஸோ அதனால தான் இந்த மை பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே போல்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணால் பிரேக் டேக் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ மை பிஸ்னஸ் வெப்சைட் என்ன பண்ணுது, ஸோ நான் ஸ்ட்ராங் டேக் வெளியே இருக்கிறதுனால அது வந்து ஆஸ் யூஷுவல் அதோட காமன் சைஸில் இருக்குது. ஸோ அதே போல் நான் கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ராங் டேக்குள்ள வந்து கான்டாக்ட் அஸ் டுடே புல்ஷிட். ஸோ வழக்கு போல் வந்து கான்டாக்ட் அஸ் டுடே கொடுத்து வச்சுருக்கேன். யார்
அண்ட் ஆல்சோ நான் வந்து நம்ம பி அட்டாக் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்பரையும் கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து அந்த நம்பருமே அதோட கேஷுவல் சைஸில் இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம மெயினான ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா மை சாம்பிள் ஒர்க்ஸ். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம எந்த இமேஜனா பார்த்துக்கலாம். நான் வந்து இது வந்து ஒரு எடிட்டிங் பேஸ்டான வெப்சைட் அப்படின்ற மாதிரி வச்சு தான் ரெடி பண்ணேன். அது ஆக்சுவலி இந்த வெப்சைட் நல்லா இல்லை தான், பட் இது ஒரு பேசிக் வெப்சைட், அதாவது பிகினர்ஸ் ரெடி பண்ணுற வெப்சைட்னா ஓகே வெல் எனஃப். நான் அட்வான்ஸாக வந்து ரெடி பண்ணி காமிக்கணும், இந்த ஸ்டெப் வச்சு நான் அட்வான்ஸாக ரெடி பண்ணலாம், அஃப்கோர்ஸ் ரெடி பண்ணலாம். பட் இட் வில் டேக் மோர் தென் 2 or 3 days. ஸோ அவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் டைம் ஆகிடுச்சு. 3 நாள் முன்னாடி வீடியோ போட்டேன். ஸோ இன்னும் நான் இது வரைக்கும் வீடியோ போடல. ஸோ அதனால தான் ஸோ இது மேலே டைம் டிலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்டை இப்பயே பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணால் உள்ளே வந்து இதுக்கு என்ன நம்ம பண்ணுறோம், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். திருப்பி சேம் டேபிள் ஓப்பன் பண்ணுறோம். சேம் அந்த 100% வந்து கொடுத்துட்டு 150 பிக்சல் பார்டரு, சேம் கலர் எல்லாமே அப்படியே நீங்கள் டிட்டோவாக நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரே ஃபார்மேட்டில் வரும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராமல். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிடி டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டிடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிடியில் வந்து நான் வித்து அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணி அந்த கலர் டேக் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பிளாக் யூஸ் பண்ணி இதில் வந்து மை சாம்பிள் ஒர்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஆட்ரிபியூட்டில் சென்டர்னு கொடுத்தனால இது என்ன ஆகுதுன்னா ஒரு சென்டராக வந்துருச்சு. அதாவது ஒரு ரோ ஒன்று கேட்டால் இருக்குது, அதில் வந்து ஒரு செல்லு வந்து சென்டராக வந்துருச்சு. அண்ட் கீழே என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து இன்னொரு பார்த்தா இன்னொரு டிஆர் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு டிடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிடியில் அலைன்மெண்ட் சென்டரை வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து நெஸ்டட் டேபிள் உருவாக்குறேன். ஸோ அந்த நெஸ்டட் டேபிள் உள்ள அந்த டெக்ஸ்ட் டேபிள் ஒன்று உங்களுக்கு தேவையான அளவு வித்து வந்து கொடுத்துட்டு செல்ஃப் ஸ்பேஸிங் நான் வந்து ஒன் தான் எல்லாத்துக்குமே சேம் கலர் தான், சேம் செல்ஃப் ஸ்பேஸ் தான் கொடுக்குறேன், செல்ஃப் ஸ்பேஸ் அண்ட் செல்ஃப் பேட். ஸோ உள்ள அதுக்கேற்ற மாதிரி டிஆர் டேக் அண்ட் டிடி டேக் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ டிடி டேக்கில் வந்து அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அலைன்மெண்ட் வந்து சேம் நான் சென்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம சென்டர் அண்ட் லெஃப்ட் ரைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து சென்டர் கொடுத்துட்டேன். சென்டர் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணேன்னா இமேஜ் கொடுத்துட்டு எஸ்ஆர்சியில் வந்து நம்ம வந்து ஃபைல் பார்த்து நம்ம கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் பார்த்து என்கிட்ட இல்லை, ஏன்னா இது நியூ பிசினால எந்த இமேஜஸும் என்னோட கண்டென்ட் இமேஜஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டிஸ்கார்டில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டிஸ்கார்டில் அட்டாச்மெண்ட்டாக அது ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வித்தும் ஹைட்டும் ரெண்டுத்துக்கும் சேமாக கொடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி 2 இமேஜ் இந்த டிடி அப்படியே முட்டு திருப்பி இன்னொரு டிடி ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இமேஜஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான் கொடுத்த இமேஜஸ் வந்து அப்படியே நீட்டாக வந்துருச்சு. நம்ம எத்தனை இமேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்தது அப்படி நீட்டாக அழகாக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களை பார்த்துருப்பீங்க 2 இமேஜ். ஸோ ரெண்டுமே வந்து நாங்கள் ரெடி பண்ண இமேஜ் தான். ஸோ எந்த ஒரு காப்பிரைட்ஸும் வராது. ஸோ டோன்ட் வரி. இதோட இந்த டேபிளில் அப்படியே டிடி டேக்கை மூடிட்டு டிஆர் டேக்கை மூடிட்டு டேபிள் டேக் திருப்பி மூடிட்டு திருப்பி டிடி டேக்கை மூடிட்டு திருப்பி டிஆர் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஃபைனலாக டேபிள் டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இது வரையும் நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 ஸ்டெப். அது எப்படியோ ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணோம், எப்படி ஒரு இந்த மாதிரி நம்ம லைக் ஒரு பேசிக்கான ஸ்டஃப் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம வந்து நேம்ஸ் கொடுக்குறது, அப்புறம் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணி அது ஒரு சாம்பிள் இமேஜஸ் எப்படி கொடுக்குறது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த 3 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ சேம் ஒரு நடுவில் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் ரீடாக்ட் பண்ணுற லிங்க்கு, அப்புறம் ஒரு டேபிள் கட் பண்ணி அந்த டேபிளில் வந்து டபுள் டேபிள் வராது. அதாவது நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் உங்களுக்கு காமிக்கிற வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வகையான லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 வகையான லைன் இல்லாமல் சிங்கிள் லைனாக எப்படி வர வைக்கிறது, ஸோ இது போல். அண்ட் கீழே எப்படி திருப்பி ஒரு ஃபோட்டோ வர வைக்கிது, அந்த ஃபோட்டோக்கு மேலே இதில் வந்து நான் எம்டியாக ஒரு ஸ்பேஸ் விட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் எப்படி வர வைக்கிறது, ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாபா கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதாவது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க் ரோல் ஆகுது. ஸோ நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாபாய், சி யூ, டாடா.